நின்று கொண்டே தண்ணீர் குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார்களே, அது ஏன்? நம்ம உடம்புக்குள்ள உயிர் சக்தி எல்லா உறுப்புகளுக்கும் பாகங்களுக்கும் பரவி சுற்றிக்கிட்டே இருக்குது. அதில் நம்ம உடம்போட அசைவுகளும் முக்கியமாக நம்ம உட்காரக்கூடிய முறைகளும் நம்ம உயிர் சக்தியோட அந்த சுற்றோட்டத்திலையும் பரவல்கள்லையும் திசை மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இப்போ நம்ம சாப்பிடும்போது நின்றுக்கிட்டே சாப்பிட்றோன்னா நம்ம உயிர் சக்தி நம்ம கால்கள் வரைக்கும் கீழே இறங்கி போக வேண்டிய நிலை இருக்கும். ஏன்னா கால்கள் தானே உடம்பை தாங்கி நிற்குது. அதுக்கான உயிர் சக்தி கால்கள் முழுமைக்கும் பரவி போகணும் தானே. ஆனால் நம்ம உட்காந்து சாப்பிடும்போது நம்ம உயிர் சக்தியோட பெரும்பகுதி நம்ம வயிற்று பகுதியில் குவியும். மண்ணீரல், வயிறு, கல்லீரல், சிறுகுடல் உள்ளிட்ட நம்முடைய ஜீரண உறுப்புகள் எல்லாமே நம்ம வயிற்று பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது. அப்போ நம்ம உட்காந்து சாப்பிடும்போது உயிராற்றல் நம்ம வயிற்று பகுதியில் குவிஞ்சிருக்கிறதுனால நம்ம ஜீரணம் நல்லா நடக்கும். பொதுவாக உயிராற்றல் ஒரு இடத்துல குவியுதுன்னா அங்கே இருக்கிற உறுப்புகள் அவங்களோட வேலையை நல்லபடியாக செய்கிறதுக்கு அது ஒரு சாதகமான சூழல். பொதுவாக நம்ம எதை சாப்பிட்டாலும் குடித்தாலும் அது நல்லபடியாக ஜீரணமாகி அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடம்புல சேரணும் தானே. உணவுகள் நல்லா ஜீரணமாகணும்னா நம்ம ஜீரண உறுப்புகளுக்கு உயிர் சக்தி நல்லபடியாக கிடைக்கணும். உட்காந்து சாப்பிடும்போது அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் எப்போவுமே உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க. அதுவும் ஜீரண குறைபாடுகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக தரையில் உட்காந்து தான் சாப்பிடணும். தரையில் உட்காந்து சாப்பிடும்போது நம்ம மூலாதாரம், அதாவது CV1ன்னு ஒரு அக்குபஞ்சர் புள்ளி இருக்குது. அந்த புள்ளி தான் எல்லா அக்குபஞ்சர் புள்ளிகளுக்கும் அடித்தளம். அந்த புள்ளி நிறைவான சக்தி நிலையில் இருந்தாலே பெரும்பாலான மற்ற அக்குபஞ்சர் புள்ளிகள் தடையில்லாமல் இயங்க முடியும். சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, நாம் பொதுவாகவே எப்பெல்லாம் தரையில் உட்காடுறோமோ அப்போல்லாம் அந்த CV1ங்கிற அந்த மூலாதார புள்ளிக்கு பூமியோட சக்தி நிறைவாக கிடச்சி நம்ம உடம்போட சக்தி ஓட்டங்களில் ஒரு நல்ல நிறைவுத்தன்மை ஏற்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தரையில் உட்காந்து சாப்பிட்றது தான் நல்லது. அதே மாதிரி தண்ணி குடிக்கும் போதும் நம்ம உட்காந்துட்டே தான் குடிக்கணும். உணவுகளை விட தண்ணியிலேருந்து கிடைக்கக்கூடிய உயிர் சக்திகள் நம்ம உடம்புக்கு ரொம்பவே முக்கியம். உணவு சரியாக ஜீரணமாகாமல் போனால் பல பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி தண்ணி சரியாக ஜீரணமாகாமல் போனாலும் சளி பிடிக்கிறது, உடம்பு சூடுன்னு நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும். அதனால் நாம் என்ன சாப்பிட்டாலும் முக்கியமாக தண்ணி குடிக்கும்போது உட்காந்து பொறுமையாக குடிக்கிறது தான் நல்லது.